முன்னொரு காலத்துல ரங்கநாதபுரம்ன்ற கிராமத்துல முத்தையான்னு ஒரு விவசாயி இருந்தான். அவன் ராத்திரி பகல்னு பாக்காம கஷ்டப்பட்டு விவசாயம் பண்ணி பொண்டாட்டி கூட சேர்ந்து வாழ்க்கைய நடத்திட்டு வந்தான். முத்தையாவுக்கு சீனிவாசன் ஒரு பையன் இருந்தான். சீனிவாசன் சரியான சோம்பேறி, கஷ்டப்படாமலே வருமானம் வரணும் அப்படின்னு நினைக்கிறவன். அப்போ ஒரு நாள், என்னடி ராஜம், எங்க உன் அருமை புள்ள எங்க போனா? காலங்காத்தால நான் நிலத்துக்கு போகும்போது அவனை பார்த்தது, இது வரைக்கும் இன்னும் வீடு வந்து சேரலையா? எங்க ஊர் சுத்திட்டு இருக்கானோ என்னமோ. வந்துருவாங்க. ஏன் உங்க வேஷ்டி பிடிச்சிட்டு பின்னாடியே சுத்திட்டு இருக்கணுமா? ஆம்பளை பசங்க வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சிருந்தா என்ன தெரியும்? அங்க இங்கன்னு போய் திரிஞ்சு வந்தாதானே உலக ஞானம் தெரிய வரும். ரொம்ப வெளியே திரிஞ்சு உலக ஞானம் நிரம்பி வலிஞ்சு மூளை பாதிப்பாயிட போதுடி. எல்லாம் நீ குடுக்கற செல்லந்தான், அதான் இப்படி ஆயிட்டான். அவனுக்கும் சரி உனக்கும் சரி, எப்பதான் புத்தி வரப்போதும். அவன் என்ன பண்ணாலும் உங்களுக்கு பிடிக்காதே. என்னவோ உங்களுக்கும் அவனுக்கும் ஒத்தே வரமாட்டேங்குது. அவனுக்குன்னு ஒரு நாள் வரும், அப்ப நீங்களே சொல்லுவீங்க என் புள்ள எவ்வளவு பெரிய ஆளுன்னு. எவ்வளவு பெரிய ஆள் ஆகுறானே நானும் பாக்குறேன். அந்த தோட்டத்துக்கு பக்கத்துல இருக்கிற ராஜு பெரிய உத்தியோகஸ்தன் ஆயிட்டான். அவன மாதிரி படிக்கலனாலும் பரவாயில்ல, இங்க விவசாயத்துக்கும் லாய்க்கு இல்லாம வெளியே வேலைக்கு போகவும் துப்பு இல்லாம ஆயிட்டான். இது இப்படி இருக்க ஸ்ரீனிவாசன் பட்டணத்துல இருந்து திரும்பி வந்துட்டு இருக்கான். வழியில ஒரு சாமியார பாக்குறான். அவரு சீனிவாசனை பார்த்து, நல்ல ராஜயோகம் உன் முகத்துல தாண்டவம் ஆடுது. உன் எதிர்காலம்லாம் அப்படியே என் கண்ணுக்கு தெரியுது. சொல்லட்டுமா மைந்தா? எனக்கு ராஜயோகம் இருக்கா? அப்படின்னா நான் ராஜா ஆயிடுவேனா என்ன? முன்னாடி ஒரு சுவடு ஜோசியரு நான் ஒரு பெரிய வியாபாரி ஆவன்னு சொன்னாரு. நீங்க என்னடானா ராஜயோகங்கிறீங்க? ராஜயோகம்னா நீ ராஜாவாகவேங்கிறது கிடையாது. ஊர்ல இருக்கிறவங்கள விட பெரிய பணக்காரனா ஆயிருவேன்னு அர்த்தம். உனக்கு விருப்பம் இருந்தா கேளு, ₹1 கொடுத்தா உன் எதிர்காலத்தையே சொல்லிடுவேன். என்கிட்ட இருக்கிறதே ₹1 தான். அதையும் உங்ககிட்ட கொடுத்துட்டா அப்புறம் ஏன் பாடு திண்டாட்டம் தான். எத்தனையோ ₹1000 சம்பாதிக்க போறவன். இந்த ₹1 உன்னுடைய எதிர்காலமே மாறப்போகுது. என் ஜோசியத்துல சந்தேகமே கிடையாது. அந்த தாய் என் வாக்க பழிக்க வைக்கும். அப்படி ₹1 கொடுத்து ஸ்ரீனிவாசன் அந்த சாமியார் கிட்ட ஜோசியத்தை கேட்டுட்டு திரும்பி வீட்டுக்கு வரான். என்னடா காலையில இருந்து எங்க போன? உங்க அப்பாவை பாத்தியா இல்லையா? ஒரே நச்சரிப்பு தாங்கல. எங்க போனான்னு கேட்டுக்கிட்டு பதில் சொல்ல முடியாம சாவற. என் நண்பன் தான் பட்டணத்துல இருக்கான், அவனை போய் பார்க்க போனேன். எனக்கு இந்த கிராமத்துல இருக்கிறது பிடிக்கவே இல்லை. இந்த மாட்டு தொழுவம், இந்த விவசாயம், இந்த மண்ணு என்னால முடியலம்மா. பட்டணத்துல இருக்கணும்னா அங்க உனக்கு உத்தியோகம் கிடைக்கணுமேடா. நீ அந்த அளவுக்கு படிக்கவும் இல்ல, யாரு உனக்கு உத்தியோகம் கொடுப்பா? என்னது, நான் உத்தியோகம் பண்றதா? இப்பதான் ஒரு சாமியார் என் முகத்தை பார்த்து பெரிய வியாபாரி ஆயிடுவேன்னு சொன்னாரு. நீ அப்பா கிட்ட கொஞ்சம் பணம் வாங்கி கொடுத்தன்னா நான் வியாபாரம் பண்ணி இப்ப விவசாயம் மூலமா வரதை விட நான் அதிகமா சம்பாரிச்சு காட்டுவேன். நீ தான் ஏதாவது பண்ணி அப்பாட்ட கேட்டு வாங்கி கொடுக்கணுமா? இப்பவே உண்மையிலையும் எம்மையிலையும் அப்பா செம கடுப்புல இருக்காரு. இந்த நேரத்துல பணம் வேணும்னு கேட்டேன்னு வச்சுக்க, அதுக்கப்புறம் உன்னை என்னையும் வீட்டை விட்டே துரத்திடுவாரு. உனக்கு வியாபாரத்துக்கு எவ்வளவு பணம் தேவைப்படும்? ரொம்பலாம் இல்லம்மா, ₹500 இருந்தாலே போதும். மத்ததை எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். அப்படின்னா நான் சேர்த்து வச்சிருக்கிற பணமே ₹500 மேல இருக்கும். அந்த பணத்தை நான் உனக்கு கொடுக்கறேன், கவனமா வியாபாரம் பண்ணு. அப்படின்னா அந்த சாமியார் சொன்னது உண்மைதான் போல இருக்கு. எனக்கு இவ்வளவு சீக்கிரம் வியாபாரத்துக்கு பணம் கிடைக்கிறது நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் நாளைக்கே பட்டணத்துக்கு கிளம்புறேம்மா. சரி, எனக்கு இப்போ தூக்கம் வருது, நான் தூங்க போறேன். அப்படி ஸ்ரீனிவாசன் தான் அம்மா கிட்ட ₹500 வாங்கிட்டு மறுநாள் காலையில பட்டணத்துக்கு கிளம்பி போறான். கொஞ்ச தூரம் பயணிச்ச உடனே ஒரு ஊர் ஒண்ணு வருது. ரொம்ப தூரம் நடந்து வந்துட்டேன். ரொம்ப அசதியா இருக்கு. பக்கத்துல எங்கேயாவது சத்திரம் இருந்தா அங்க தங்கி காலையிலேயே எந்திரிச்சு போயிடுவேன். அதை பார்த்தா சத்திரம் மாதிரி தான் தெரியுது அப்படின்னு நினைச்சிட்டு அந்த சத்திரத்துக்குள்ள போற ஸ்ரீனிவாசன். உங்க பேரு என்ன? என்ன விஷயமா இங்க நீங்க தங்க போறீங்க? உங்களோட விவரங்களை அப்படியே சொல்லுங்க. என் பேரு சீனிவாசன், என் ஊரு ரங்கநாதபுரம். நான் வியாபார விஷயமா இந்த ஊருக்கு வந்திருக்கேன். அப்படியா? அப்போ நீங்க எதிரில் இருக்கிற அறையை எடுத்துக்கோங்க, காலையில காலி பண்ணிடணும், சரியா? நான் இன்னைக்கு ஒரு ராத்திரி தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அறைக்குள்ள போறான் ஸ்ரீனிவாசன். அப்படி அவன் தான் அறைக்கு போய் ஓய்வு எடுத்துட்டு இருக்கும் போது பக்கத்துல இருந்த அறையில இருந்து 2 பேர் வாக்குவாதம் பண்ற மாதிரி ஒரு பேச்சு சத்தம் கேட்டுது. போய் பார்த்தா, நான் கொடுக்க மாட்டேன். நான் எது கொடுக்கணும்? எனக்கு அந்த வேலை கட்டுப்படி ஆகல. ஏற்கனவே பேசுற மாதிரி நீ கொடுக்கணும். நான் முழு பணத்தையும் கொண்டு வந்த பிறகு இப்படி பேச மாத்திரம் எப்படி? உனக்கு இது நியாயம் கிடையாது. நியாயத்தை பத்தி நீயா பேசுற? நான் திருடுற ஒவ்வொரு பொருளையும் உன்கிட்ட தானே விற்கிறேன். இந்த தடவை வேற ஒருத்தன் நல்ல விலைக்கு தரேன்னா அதான் அவன்கிட்ட விற்க போறேன். எனக்கு பணம் தான் முக்கியம். அதை யாரு கொடுத்தாலும் எனக்கு கவலை இல்லை. இஷ்டம்னா எடுத்துக்க, இல்ல நாளை காலையில கொண்டு போய் அவன்கிட்ட கொடுத்துருவேன். உன்கிட்ட வியாபாரம் பண்ண என்னால முடியாது. உனக்கு பிடிச்சவன்ட்டே கொடுத்துரு. இனிமே நான் உன்னை சந்திக்க மாட்டேன். அப்படியே அந்த 2வது நபர் அங்கிருந்து கிளம்பிடுறான். அங்க நடந்ததெல்லாம் கேட்டுட்டு இருந்த ஸ்ரீனிவாசனுக்கு ஒரு யோசனை தோணுது. இது எதை திருட்டு பொருளுங்கிறான்?
அப்படின்னா உண்மையான விலையை விட ரொம்ப குறைவாவே நம்ம வாங்கிக்கலாம் போல இருக்கு. அந்த ஆளு பேரம் கூடி வராம போயிட்டான் போல இருக்கு. என்ன விஷயம்னு நாமளே போய் கேட்டு பார்ப்போம். அப்படி மனசுல நினைச்சுக்கிட்டு ஸ்ரீனிவாஸ் அந்த அறையில இருந்த ஆளை போய் பாக்குறான். ஏங்க, ஏன் இப்படி சண்டை போட்டீங்க? யாருங்க அந்த ஆளு? அவ்வளவு கோவமா கிளம்பி போயிட்டாரு. என்ன ஆச்சு? எனக்கு ஒரு வைரம் கிடைச்சதுங்க. அது ரொம்ப விலை உயர்ந்தது. எப்படியும் 2000 ரூபா மதிப்பு இருக்கும். ஆனா அந்த ஆள் வெறும் 400 ரூபா தான் தராங்கிறான். பக்கத்து ஊருக்காரன் ஒருத்தன் 500 ரூபா தரேன் இருக்கான். அதிகம் கொடுக்கறவனுக்கு கொடுக்கறேன்னு சொன்னேன். அவருக்கு கொடுக்கலன்னு கோவச்சுக்கிட்டு போறாப்ல. அப்படியா? எங்க அந்த வைரம்? ஒரு தடவை காமிங்க. அது எனக்கு பிடிச்சிருந்தா நீ கேட்ட மாதிரியே 500 ரூபா கொடுக்கறதுக்கு எனக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை. உனக்கு பணம் உடனடியா கிடைக்கும். சரின்னா எனக்கு காட்டு. இங்க பாருங்க, இந்த விலை உயர்ந்த வைரத்தை அந்த ஆளுக்கு எப்படி 400 ரூபாய்க்கு நான் கொடுக்க முடியும்? நீங்களே சொல்லுங்க. அப்பா, இத பார்த்தா ரொம்ப விலை உயர்ந்த வைரம் மாதிரி தான் தெரியுது. இதை மட்டும் நான் வாங்கிட்டா 500 ரூபாய்க்கு குறைஞ்சது 1500 ரூபாய் லாபம் கிடைக்கும். முதல் வியாபார முயற்சியிலேயே இவ்வளவு லாபமா? அப்படின்னா அந்த சாமியார் சொன்னது உண்மைதான் போல இருக்கு. இனிமே தாமதப்படுத்தாம உடனே வாங்கிடணும். என்னங்க இவ்வளவு நேரம் யோசிக்கிறீங்க? வாங்குற உத்தேசம் இருக்கா இல்லையா? இல்லன்னா சொல்லிருங்க. ஆ, வாங்கறதுக்கு முன்னாடி ஒரு தடவை பார்க்கணுமா இல்லையா? ஏன் இப்படி அவசரப்படுற? எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்தா 500 ரூபா வச்சுக்க. இனிமே இது எனக்கு தான் சொந்தம். அத வாங்கிக்கிட்ட ஸ்ரீனிவாசன் சந்தோஷமா தான் ஊருக்கு திரும்பி தங்க நகை விக்கிற வியாபாரி கிட்ட போறான். இத பாருங்க பெருமலையா, என்கிட்ட விலை உயர்ந்த ஒரு வைரக்கல் இருக்கு. அதை பார்த்து என்ன விலைக்கு போகணும்னு சொல்லுங்க. ரொம்ப விலை உயர்ந்ததுன்னு சொல்கிறேன். அவ்வளோ விலை உயர்ந்தது நூக்கு எப்படி கிடச்சிது? எங்கே அதை காட்டு பார்ப்போம். இந்தாங்க, இதோட மதிப்பை சரியா சொல்லுங்க. இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா 1 ரூபா அப்படி இப்படி இருந்தாலும் உங்களுக்கே கொடுத்துட்றேன். பாருங்க. அட குடு, இப்படி பார்க்குறேன். என்னடா அம்பி, இதுவா? இது 1 ரூபாய்க்கு கூட போகாதுடா. கண்ணாடி துட்டா கொண்டு வந்துட்டு வைரங்கிறியடா. என்னையே மோசம் பண்ண பார்க்குறியா சீனிவாசா? உனக்கு வேற யாரையும் கிடைக்கலையாடா? நான் ஏன் மோசம் பண்ண போறேன்? இதை நான் பட்டணத்துல 500 ரூபா கொடுத்து வாங்கினேன். அதுவும் இது எப்படியும் 2000 ரூபாய் வேலை போகும்னு சொன்னான். யாரோ உன்னை நன்னா ஏமாத்திருக்கான். யாரு பார்த்தாலும் இதை கண்ணாடிட்டுன்னு சொல்லிடுவாடா. உனக்கு இது கூட தெரியலையாடா? மொத்தத்தில் எவ்வளோ உன் தலையில் நல்லா மிளகா அரைச்சிட்டான். அப்போ இது உங்க அப்பாவுக்கு தெரியுமாடா? ஐயோ, இந்த விஷயம் எங்க அப்பாவுக்கு தெரியாது. தயவு செய்து இந்த விஷயத்தை இங்கேயே மறந்துருங்க. நான் கிளம்புறேன். அப்படி மோசம் போயிட்டோன்னு தெரிஞ்சுக்கிட்ட ஸ்ரீனிவாசன் என்ன பண்றதுன்னே தெரியாம வீட்டுக்கே போறான். நடந்த விஷயத்த தன்னோட அம்மா கிட்ட சொல்றான். ஐயோ ஐயோ, தெரியாத ஆளை எப்படிடா நம்புன? அந்த ஆளு உங்ககிட்ட இப்படி பணம் இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இப்படி ஒரு நாடகம் ஆடி இருக்கான். நான் ரொம்ப நாள் சேர்த்து வச்ச சேமிப்புடா அந்த 500 ரூபாய். சரி, நடந்தது என்னமோ நடந்து போச்சு. வர வாரம் தானி வித்த காசு வரும். அதுல ஏதாவது கொஞ்சம் கொடுக்க சொல்லி உங்க அப்பா கிட்ட சொல்றேன். நீ கவலைப்படாத. நடந்த விஷயங்களை அப்பாட்ட சொல்லிடாதம்மா. அப்புறம் கொடுக்கணும்னு நினைக்கிற பணத்தை கூட அப்பா கொடுக்க மாட்டாரு. அப்படி ஒரு வாரம் கழிஞ்ச பிறகு தானிய வித்த பணம் வந்துருச்சுன்னு தெரிஞ்சுக்கிட்ட ஸ்ரீனிவாசன், அம்மா, தானிய வித்த பணம் வந்துருச்சாமே. நீ தான் ஏதாவது ஒன்று பண்ணி அப்பா கிட்ட பணம் கேட்டு வாங்கி கொடுமா. இந்த தடவை எச்சரிக்கையா வியாபாரம் பண்ணுவேன். நீ சொன்னா கேப்பாருமாப்பா. என்னதான் அவருக்கு சுத்தமா பிடிக்காது. உன்னை அவருக்கு பிடிக்காதுன்னு யாருடா சொன்னது? உனக்கு பணத்தோட மதிப்போ நேரத்தோட மதிப்போ தெரியலன்னு தான் அவரோட கவலையே. சரி இரு, ஏதாவது ஒன்னு சொல்லி வாங்கி தர. அப்படி அவங்க பேசிட்டு இருக்கும் போதே முத்தைய அங்க வராரு. என்ன அம்மாவும் பிள்ளையும் ஏதோ ரகசியம் பேசிட்டு இருக்கீங்க போல. நான் வந்த உடனே நிறுத்திட்டீங்க. ரகசியம் இல்ல, ஒண்ணும் இல்ல. சீனிவாச ஏதோ ஒரு வியாபாரம் பண்ணணும்னு நினைக்கிறான். கொஞ்சம் பணம் வேணும்னு கேக்குறான். உங்களை கேட்டு வாங்கி தரேன்னு சொன்னேன். அதுக்குள்ள நீங்களே வந்துட்டீங்க. வியாபாரமா? என்ன வியாபாரம் பண்ணுவாராமா? அவனுக்கு நம்ம தானியத்தை ஒழுங்கா வித்துட்டு வர்றதுக்கு கூட தெரியாது. இதுல என்ன வியாபாரம் செஞ்சு கிழிக்க போறாராம்? இதுல நீ வேற வந்து மதியஸ்தமா? அவரு கேட்க மாட்டாரா? ஆமாப்பா, நான் ஒரு வியாபாரம் பண்ணலான்னு இருக்கேன். அதுக்கு எனக்கு பணம் தேவைப்படுது. நீங்க மட்டும் கொடுத்தீங்கன்னா நான் அதை 10 மடங்காக்கி காட்டுறேன். நான் எல்லா விஷயங்களையும் பட்டணத்துல இருக்கிற என் நண்பங்கிட்ட பேசிட்டு வந்துட்டேன். அப்படி என்ன வியாபாரம் பார்க்க போற நீ? அந்த வியாபாரத்துல அனுபவம் இருக்கா? எனக்கு தெரிஞ்சு நீ இதுக்கு முன்னாடி எதுவுமே பண்ணதில்ல. அனுபவம் இல்லாத வியாபாரம் கூடி வராது. ஆரம்பிச்சா தானா அனுபவம் வந்து சேர்ந்துரும்பா. ஆனா என் நண்பனுக்கு இந்த வியாபாரத்துல நல்ல அனுபவம் இருக்கு. என்ன, நம்ம கொஞ்சம் பணம் ஏற்பாடு பண்ணா போதும். மத்த எல்லாத்தையும் அவனே பார்த்துப்பான். அப்படின்னா நீ முழுசா உன் நண்பனை தான் நம்பி இறங்குற போல இருக்கு. சரி, நீ கேட்டதுக்கு எதுக்கு நான் மறுக்கணும்? ஆனா பணம் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு நிபந்தனை. அதுக்கு நீ ஒத்துக்கிட்டனா உனக்கு பணம் கொடுக்கறதுல எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்ல. ஏதாவது ஒரு நிபந்தனையை விதிச்சு எனக்கு பணம் கொடுக்காம இருக்கலாம்னு நினைக்கிறீங்க. சரி, என்ன அந்த நிபந்தனை? முதல்ல அதை சொல்லுங்க. அது எனக்கு பிடிச்சிருந்தா பண்ணுவேன், அப்படி இல்லைன்னா விட்டுருவேன். அப்ப கேட்டுக்க. நம்ம நிலத்துல வேலை பார்க்கறதுக்கு கூலிக்காரங்க வருவாங்கல்ல, அவங்களுக்கு தினக்கூலி 5 ரூபாய்.
அதே மாதிரி தவறாம நீ தினமும் 5 ரூபாய் எனக்கு சம்பாரிச்சு கொண்டு வந்து கொடுக்கணும். அப்புறம் நீ கேட்ட பணத்தை நான் கொடுக்குறேன். அவ்வளோதானா? அப்படின்னா நான் கேட்ட பணத்தை கொடுக்கறதுக்கு நீங்க தயாரா இருங்க. 5 ரூபா சம்பாதிக்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஆஹா, உனக்கு அப்படிலாம் தோணுதா? சரி, இன்னும் என்ன தாமதம்? நாளைக்கே கொண்டு வா, உனக்கு பணம் உடனே கொடுக்குறேன். அப்படி மறுநாள் ஸ்ரீனிவாசனுடைய அப்பா சொன்ன நிபந்தனையின்படி 5 ரூபாய் சம்பாதிக்கிறதுக்காக கிளம்புறான். ஆமா, ஒரு 5 ரூபாய்க்கு இவ்வளோ கஷ்டப்படணுமா? அந்த பெருமாளோட பையன் மூர்த்தி இருக்கானே, அவன்கிட்ட கேட்டா கொடுக்க போறான். 5 ரூபா ஒன்றும் அவனுக்கு அவ்வளோ பெரிய தொகை கிடையாது. அப்படி மனசுல நினைச்சுக்கிட்டு மூர்த்தி கிட்ட போறான் ஸ்ரீனிவாசன். ஏண்டா மூர்த்தி, எனக்கு ஒரு 5 ரூபா தேவைப்படுது, உங்ககிட்ட இருந்தா கொடு. எங்க அப்பா எனக்கு 2 நாள்ல தரேன்னு சொல்லியிருக்காரு. எங்க அப்பா கொடுத்த உடனே உங்ககிட்ட நான் கொண்டு வந்து கொடுத்துட்றேன். 5 ரூபாய் விஷயத்தை அப்புறம் பார்த்துக்கலாம். என்னது இது? ஏதோ கண்ணாடி துண்டை கொண்டு வந்து கொடுத்துட்டு எங்கள் அப்பாவை நீ ஏமாத்த பார்த்தியாமே. அதுக்கு மேலே 500 ரூபாய் கொடுத்து வேற அதை வாங்கணும்னு சொன்னியாமே. எங்கள் அப்பாவே நீ ஏமாத்த பார்க்குறியடோ? இல்லடா, நிஜமாவே 500 ரூபா கொடுத்து அந்த கண்ணாடி துண்டை வாங்கினேன். 2 அறிமுகம் இல்லாத ஆளுங்க என்கிட்ட பணம் இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு என்னை மோசடி பண்ணிட்டாங்கடா. 500 ரூபாய் கொடுத்து வாங்கணும்னு சொன்னீங்க, அந்த பணம் உனக்கு யாரு கொடுத்தது? அந்த பணம் பட்டணத்துல போய் வியாபாரம் பண்றதுக்காக எங்க அம்மா எனக்கு கொடுத்தது. இந்த கணக்கெல்லாம் எதுக்குடா? நீ எனக்கு ஒரு 5 ரூபா கொடு, நான் உனக்கு 2 நாள்ல திருப்பி கொடுத்துட்றேன். போய் 500 ரூபா கொடுத்த உங்க அம்மா கிட்டே அதை நீ கேட்கலாம்ல, என்கிட்ட வந்து கேட்குற? உன்னாண்ட பேசினது தெரிஞ்சாலும் எங்க அப்பா என்னை வீட்டை விட்டு துரத்திடுவார். எனக்கு இது தேவையில்லாத வேலை. என்னால 5 ரூபா கொடுக்க முடியாது, நீ வேற யாரையாவது போய் பாத்துக்கிடாப்பா. அப்படி நண்பன் கிட்ட பணம் கிடைக்காததுனால விரக்தியோட வீட்டுக்கு திரும்பி நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் தன்னோட அம்மா கிட்ட சொல்றான். ஏண்டா நீ அவ்வளோ கவலைப்படுற? நான் உனக்கு 5 ரூபாய் தரேன், அதை கொண்டு போய் உங்க அப்பா கிட்ட கொடு. யாரு கொடுத்தாங்கன்னு உங்க அப்பாவுக்கு தெரிய போதா என்ன? இந்த 5 ரூபா, இந்த ஒரு 5 ரூபா தான் என்கிட்ட இருக்கு. உங்க அப்பா இன்னும் எனக்கு பணமே தரல, கவனமா கொண்டு போய் கொடு. அன்னைக்கு மதியானம் அந்த 5 ரூபாவை எடுத்துட்டு போய் தான் அப்பா கிட்ட குடுக்கறான். ஆஹா, 5 ரூபா சம்பாதிச்சுட்டு வந்துட்ட போல இருக்கு. காலையில கிளம்பி மத்தியானத்துக்குள்ளேயே 5 ரூபா சம்பாரிச்சுட்டு வந்துட்டியா நீ? சரி விடு, இந்த 5 ரூபாவை எடுத்துட்டு போய் அந்த கிணத்துக்குள்ள போட்டுரு. என்னது, இந்த 5 ரூபாய கிணத்துல போடணுமா? எனக்கு என்ன, எல்லாம் உங்க இஷ்டம். அப்படின்னு சொல்லிட்டு அந்த 5 ரூபாவை எடுத்துட்டு போய் கிணத்துல போட்டுறான் ஸ்ரீனிவாசன். சரி, நீங்க சொன்ன மாதிரி 5 ரூபா சம்பாரிச்சு உங்ககிட்ட வந்து கொடுத்தேன்ல, என் வியாபாரத்துக்கு எப்ப நீங்க பணம் கொடுக்க போறீங்க? சரி, ஒன்னு பண்ணு, அத கிணத்துல போட்டல்ல, நாளைக்கு இன்னொரு 5 ரூபா சம்பாரிச்சுட்டு வா, அப்ப பார்க்கலாம். இது என்ன, 5 ரூபா சம்பாரிச்சிட்டு வந்தா கொடுக்குறேன்னு சொன்ன, இப்ப இப்படி பேச்ச மாத்திரியப்பா? நான் சொல்ற வரைக்கும் தினமும் 5 ரூபா சம்பாரிச்சுட்டு வரணும்னு சொல்லியிருக்கேன். ஒரு நாள் கொடுத்தா போதாது. அப்படி மறுநாள் ஸ்ரீனிவாசன் தன்னோட மாமா கிட்ட போய் 5 ரூபாய் கேக்குறான். இதுல என்னடா இருக்கு மாப்ள? இந்தா 5 ரூபாய் என்ன 10 ரூபாய் வாங்கிட்டு போ. ஆனாலும் உங்க அப்பா இருக்கும்போது என்கிட்ட அந்த வந்து கேக்குற, உங்க அப்பா கொடுக்க மாட்டேன்ட்டானு? அப்படி 10 ரூபாவை வாங்கிட்டு வீட்டுக்கு திரும்புறான் ஸ்ரீனிவாசன். இப்பதான் மதியானமே ஆகுது, இப்பவே போனா சந்தேகம் வந்துடும். சாயந்தரம் வரைக்கும் காத்திருந்து போலாம், அப்பதான் எங்கேயோ வேலை பார்த்து வாங்கிட்டு வந்தான்னு நினைப்பாரு அப்பா. அப்படி சாயந்தரம் 10 ரூபாவை கொண்டு போய் தன்னோட அப்பா கிட்ட குடுக்கறான் ஸ்ரீனிவாசன். ஆஹா, சாயந்தரத்துக்குள்ளேயே 10 ரூபா சம்பாரிச்சிட்ட போல இருக்கு. அப்படின்னா இதையும் கொண்டு போய் கிணத்துல போட்டுரு. நாளைக்கு போய் இன்னொரு 5 ரூபா சம்பாரிச்சு கொண்டு வா. அப்படி அவங்க அப்பா சொன்ன மாதிரி அந்த 10 ரூபாவை கொண்டு போய் அதையும் கிணத்துல போட்டுடுறான். அடுத்த நாள் காலையில 5 ரூபாய் எப்படி சம்பாதிக்கலான்ற யோசனையில இருக்கிறான் ஸ்ரீனிவாசன். என்னடா இது, எங்க அப்பாட்ட வியாபாரம் பண்ண பணம் கேட்டா இப்படி ஒரு நிபந்தனை விதிச்சிருக்காரு. கேட்க வேண்டியவங்கள்ட்ட எல்லாம் பணம் கேட்டாச்சு, இனிமே யாருக்கிட்ட தான் போய் கேட்கறது? அப்படி சாயங்காலம் வரைக்கும் முயற்சி பண்ண பிறகு ஒரு இடத்துல நின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது, ஐயா தம்பி, மழை வர்ற மாதிரி இருக்கியா? இந்த நேரம் பார்த்து என் பையன் இல்லை, கொஞ்சம் இந்த மூட்டையெல்லாம் எடுத்து அங்கே அடுக்கி வைக்கிறியா? உனக்கு நான் 2 ரூபாய் தரேன்ப்பா. சரிங்க ஐயா. அப்படின்னு எல்லா மூட்டைகளையும் உள்ள கொண்டு போய் அடுக்கி வைக்கிறான் ஸ்ரீனிவாசன். இந்தா தம்பி 2 ரூபாய், பார்க்க நல்ல பையனா தெரியற, ரொம்ப நன்றிப்பா. அங்கிருந்து கிளம்பின ஸ்ரீனிவாசன் மனசுல இப்படி நினைச்சுக்கிறான். என்னது இது, நான் செஞ்ச சின்ன உதவிக்கு அந்த பெரியவர் அவ்வளோ சந்தோஷப்பட்டாரு. இதுவே நான் எங்க அப்பாவுக்கு உதவியா இருந்தா அவர் எவ்வளோ சந்தோஷப்படுவாரு. இந்தாங்கப்பா 2 ரூபா, இன்னைக்கு என்னால 2 ரூபா தான் சம்பாதிக்க முடிஞ்சது. சரி, கொண்டு வந்துட்டியா? அப்ப கொண்டு போய் கிணத்துல போட்டுரு. இந்தா கொண்டு போ. என்னப்பா நீ கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு கொண்டு வந்தா கொண்டு போய் கிணத்துல போட சொல்ற? நீ ஏன் இப்படி பண்றன்னு எனக்கு புரியலையே. எவ்வளவு மூட்டைகளை தூக்குனா இந்த 2 ரூபா கிடைக்குன்னு உனக்கு தெரியுமா? ஆஹா, அப்ப இந்த 2 ரூபாவை நீயே வச்சுக்க. இப்ப தெரியுதா வாங்கிட்டு வர்றதுக்கும் சம்பாரிச்சு கொண்டு வர்றதுக்குமான வித்தியாசம்? நீ கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு கொண்டு வந்தனாலதான் அதை கிணத்துல போடுன்னது உனக்கு கோபம் வந்தது.
அப்ப எவ்வளவு கஷ்டப்பட்டு உங்க அம்மா சேர்த்து வச்ச 500 ரூபாவை அவ்வளவு எளிதா போய் ஏமாந்துட்டு வந்திருப்ப. அதுவும் அதை தொலைச்சிட்டோங்கிற வருத்தம் கூட உனக்கு இல்ல. ஏன்னா அந்த பணத்தை நீ கஷ்டப்பட்டு சம்பாரிச்சது இல்லையே. அப்படின்னா எனக்கு அம்மா 500 ரூபா கொடுத்த விஷயத்த அம்மா உங்ககிட்ட சொல்லிட்டாங்களா? அது மட்டும் கிடையாது. நீ பெருமாள் கிட்ட கண்ணாடி துண்டை கொண்டு போய் கொடுத்ததுல இருந்து நீ பண்ண எல்லா காரியங்களும் எனக்கு தெரியும். உங்க அம்மா கிட்ட கேட்டு 5 ரூபாய் வாங்கிட்டு வந்து அதை கிணத்துல போடுன்னு சொல்லும்போது நீ வருத்தப்படல. உன் மாமன் கொடுத்த 10 ரூபாவை கிணத்துக்குள்ள போடும்போதும் நீ வருத்தப்படல. நீ கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச 2 ரூபாவை கிணத்துல போடுன்னு சொன்னதும் உனக்கு கோவம் வந்துருச்சா? இப்பவாது புரிஞ்சுக்கோ கஷ்டத்தோட மதிப்பு என்னன்னு. எந்த வேலை செய்யறதா இருந்தாலும் அதோட மதிப்பு, அதோட எதிர்காலம் என்னன்னு தெரியணும். அப்பதான் நீ பண்ற வேலையில ஜெயிக்க முடியும். சாமியார் உனக்கு சொன்னது உண்மைதான்டா. உனக்கு ராஜயோகம் இருக்குங்கிறது, ஆனா அது நீ கஷ்டப்பட்டாதான் உனக்கு கிடைக்குங்கிறது உனக்கு தெரியணுங்கிறதுக்காக தான் இப்படி பண்ண. இதுக்கப்புறம் நீ வியாபாரம் பண்றியோ விவசாயம் பண்றியோ அது உன் இஷ்டம். அப்படி ஸ்ரீனிவாசன் தான் தவற உணர்ந்துகிட்டு தினமும் தான் அப்பா கூட சேர்ந்து விவசாயத்துல எல்லாத்தையும் கத்துக்கிட்டு அதிக விளைச்சல் வர மாதிரி செஞ்சு ஆனந்தமா வாழ ஆரம்பிச்சான். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. எங்க நியூ ஸ்டோரிஸ் புக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.